அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 8 பாருங்க, ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, இயேசு மலையிலிருந்து இறங்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி இயேசு இடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உடனே இயேசு என்ன பண்றாரு பாருங்களேன். மத்தேயு 8 1-3 வரையும் படிச்சீங்கன்னா அது இருக்கும். உடனே இயேசு என்ன பண்றாருன்னா, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். அப்ப இயேசு என்ன பண்றாரு? கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமான. இதுல 2 விதமான ஹீலிங் இருக்கு, 2 விதமான சுகம். அவன் சொஸ்தமானான். முதலாவது அவனை பாருங்க, குஷ்டரோகின்னு அவனை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவனை யாரும் தொட மாட்டாங்க, அவனை யாரும் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி. அப்ப முதலாவது ஒரு எமோஷனல் ஹீலிங் அங்க நடக்குது. அவன் என் கூட யாரும் பேச மாட்டாங்க, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன், என்னை நேசிக்க யாரும் இல்லை, அப்படி ஒரு நிலையில இருக்கிறான். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா, இல்லை வீட்டில் முடியாம இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பாருங்க பிரதர், தனியா இருக்கிறேன், என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்கிட்ட பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை, என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத, இப்படியே பேசுவாங்க பாருங்க. நான் உள்ளான காயம். நீங்க நான் சொல்றேன், முதலாவது கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஹீலிங்கை கொண்டு வராரு. உங்க இருதயத்தில் இருக்கிற காயங்கள், தேவன் என்று ஒரு எமோஷனல் ஹீலிங்கை கொண்டு வந்து உங்களை சுகப்படுத்துகிறார். அவர் தமது கரத்தை நீட்டி அவனை தொடும் பொழுது ஒரு எமோஷனல் ஹீலிங் நடக்குது. அடுத்து என்ன நடக்குது? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்ற பொழுது பிசிக்கல் ஹீலிங் நடக்குது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், அந்நாட்களில் குஷ்டரோகம்லாம் தீராத வியாதி. அந்த தீராத வியாதியவே இயேசு என்ன பண்ணாருன்னா வார்த்தையினாலே சுகமாக்கினார். உடனே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட வியாதியில் நீங்கள் இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு இருக்கலாம், நான் சொல்லுகிறேன், எனக்கு சித்தம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். உங்களை சுகமாக்குவது அவருக்கு சித்தம். ஒருவேளை நீங்க எனக்கு இந்த கட்டி இருக்கிற பிரதர், எனக்கு பயமா இருக்கு பிரதர், நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஹீலிங்கை கொடுக்குறாரு. அவருடைய வார்த்தை அற்புதத்தை செய்யும். அருமையானவர்களே, நீங்க அவிசுவாசத்துல பிரதர் இது நடக்குமான்னு தெரியல பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி, என் மகிமையை பார்ப்பாய், ஒரு அற்புத சுகத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் தழும்புகளினால் உண்டான ஆரோக்கியம் இன்று உங்களை நிரப்பும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். எமோஷனல் ஹீலிங், பிசிக்கல் ஹீலிங். மறந்துடாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆமென். எனவே இன்று நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை உணர்வீர்கள், ஒரு சரீர சுகத்தை நீங்கள் இன்று அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.